புகழ்பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலுக்கு தினமும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளாவிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொள்ளவும் சாமி தரிசனம் செய்யவும் வருகின்றனர். இங்கு கடந்த 2017ஆம் ஆண்டுதான் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்நிலையில் அண்ணாமலையார் கோவிலில் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள கோபுரம் மற்றும் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள அம்மணியம்மன் கோபுரம் ஆகிய கோபுரங்களில் உள்ள சிலைகள் உடைந்த நிலையில் காணப்படுவது பக்தர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக கோபுரங்களில் மின்விளக்கு அமைப்பது, அதற்கு ஆணிகள் அடிப்பது மற்றும் கோபுரங்களில் விளக்குகளை அமைப்பது, அதற்காக இரும்பு சட்டங்களை அடிப்பது, இது போன்ற பல்வேறு காரணங்களால் கோயில் கோபுரங்கள் பழுதடைந்து உடைந்துள்ளன. மேலும் புறாக்களின் எச்சங்களால் கோவில் கோபுரங்கள் மாசடைந்து உள்ள நிலையில் அதனை சுத்தப்படுத்தும் நடவடிக்கைகளை கோவில் நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்றும், அண்ணாமலையார் கோவிலுக்கு மாதம் உண்டியல் காணிக்கை மற்றும் பக்தர்கள் காணிக்கை என பல கோடி ரூபாய் வருவாயாக வரும் நிலையில் கோயில் பகுதிகள் மற்றும் கோபுரங்களை முறையாக கோவில் அதிகாரிகள் பராமரிக்கவில்லை என பக்தர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் குற்றச்சாட்டாக உள்ளது.